டீகாம்பன்சேட்டட் ஹார்ட் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வெளியில் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, பட் அவங்க ஹார்ட் சரியாக வேலை பண்ணல. அதனால ஹார்ட் தண்ணியை சரியாக பம்ப் பண்ணலைன்னா உடம்புல தண்ணி கோத்துக்கும். இப்போ அவங்க காலை பார்த்தா வீங்கி இருக்காது, அவங்க ஷூஸ் போடாத அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது, பட் பாடியில் தண்ணி இருக்குது. இவங்க நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. தேவையான அளவு 1 to 1.2 லிட்டர்ஸ் தாராளமாக குடிக்கலாம், அதுக்கு மேலே கிடையாது. இது இன்க்ளூட்ஸ் ரசம், சாம்பார், காஃபி, டீ எல்லாம் சேர்ந்து. யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு தண்ணி க்ரானிக் ரீனல் ஃபெயிலியரில் 500 ml தான் கொடுப்பாங்க, ஸ்டேஜ் 4லலாம். ஏன்னா அவங்க கிட்னி தான் உடம்புலேருந்து தண்ணி வெள்ளை ஆக்கும், இவங்களுக்கு அது பண்ண வழி இல்லை. அதனால ஜாஸ்தி தண்ணி குடித்தா அவங்களுக்கு எடிமா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு தண்ணியை குறைக்கணும்.